காங்கிரஸ் டு விஜய். இப்ப என்னன்னா வந்தா மெஜாரிட்டியில் வந்துடணும். விஜய் ஷுட் கெட் மெஜாரிட்டி. அறக்குறையா நின்னா அப்படின்னா பாஜக இழுத்து போட்டு அமுக்கி வச்சுக்கோங்க கூட. ஸோ தட் இஸ் ஒன் திங். இது ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. டிஎம்கே இஸ் கான். இந்த அரகன்ஸ் இருக்கு. இந்த துரைமுருகன், கே நேரு, இந்த ராஜேந்திரன், எங்க சேலம்ல டூரிசம் மினிஸ்டரு, இவங்களோட அரகன்ஸ், மிஸ்டர் ஸ்டாலின் இதெல்லாம் கண்டுக்காம இருந்தது. திஸ் பிக் டிசாஸ்டர் ஃபார் டிஎம்கே. திருந்துக்கோங்க, இதுக்கு மேலாச்சு திருந்துக்கோங்க. சரி, அடுத்த 5 வருஷம் கண்டென்ட் ரிச்சா இருக்க போகுது ஃபார் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். என்ன தமிழ்நாட்டில் லாட்டரி வரப்போதா? இந்த ஏகப்பட்ட முள்ளமாரிங்கெல்லாம் இப்போ தாவைக்கால சேர்த்தி விட்டார் விஜய். வந்தவங்க இந்த மாதிரிலாம் சீட் கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு மேல இங்க சேலத்தில் ஒருத்தர் லட்சுமணன் இருக்கா, அப்படி இன்ஸ்பெக்டரா இருந்தா, அப்படி முதல்ல ஹைலி கரப்ட் பர்சன், வீரபாண்டியர் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாரு. அந்த ஆள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. 5000 10,000 கோடி சொத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ இன்ஸ்பெக்டரா இருந்துபிட்டு ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் 5 years. பட் த ஒன்லி திங் இஸ் பாஜக இங்க வராம இருந்தது. ஏடிஎம்கே பாஜக கம்ப்ளீட்டா இந்த கவர்னன்ஸ்குள்ளேயும் வரக்கூடாது. அது ஹோப்ஃபுல்லி விஜய் அதை நிறுத்திட்டாருன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பட் டிஎம்கே இதுல இருந்தும் லெசன். டிஎம்கே மட்டும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி டிஎம்கே, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இவங்க எல்லாமே ஒரு அரகன்ஸ்ல இருந்திருக்காங்க இந்த 5 வருஷத்துல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்ல, ஈஸியா டாக்கிள் பண்ணிருக்கலாம். பட் நோ, நாங்க அரகன்ஸ்ல இருப்போம், நாங்க ஃபியூடல் சிஸ்டத்துல இருப்போம், நாங்க பழைய மன்னர் ஆட்சி மாதிரி இருப்போம். பட் நிறைய பண்ணீங்க மிஸ்டர் ஸ்டாலின், நிறைய பண்ணவும் இல்ல. திரும்ப அதான் சொல்லுவேன், நிறைய பண்ணீங்க, நிறைய பண்ணவும் இல்ல. இட் இஸ் லெட் அஸ் சீ தமிழ்நாடுக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ.